விஜய் மீண்டும் மக்கள் சந்திப்பு நடத்த போறாரு, இண்டோர் மீட்டிங் நடத்துறாரு. ஆனால் எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துகிறாங்க. 29ஆம் தேதி கும்பகோணத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். வரிசையாக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க. அதனால் எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்கிறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும், தவறு எதுவும் கிடையாது. காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி தான் பண்ணணும், மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது, மாநில தலைவர் ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் அவங்க அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும், எஸ்ஓபி கிடைக்கும். அதே நான் எஸ்ஓபியே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அரசு சொல்லியிருக்கக்கூடியது, காவல்துறை சொல்லக்கூடிய செய்கிறோம். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் கூட்டணி ரொம்ப பலவீனமாக இருக்குது வெளிப்பார்வைக்கு. அவங்க 10 பேர் இருக்காங்க, நீங்கள் 2 பேர் வச்சு எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? இல்லை வேறு கூட்டணிகள், வேறு கட்சிகள் வர வாய்ப்பு இருக்காங்க? ஆனால் இப்படி சொல்கிறேனே, 10 காய்கறிண்ணே, அரை கிலோ 10 சேர்ந்து 5 கிலோண்ணே. இது 4 காய்கறிண்ணே, 1 5 கிலோண்ணே, 4 சேர்ந்து 20 கிலோண்ணே. தராசத்தில் வச்சிங்கன்னா அந்த 4 காய்கறி ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்கிறோண்ணே. எத்தனை பேர் நம்பர் என்பது முக்கியம் இல்லை. எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள், ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போகிறாங்க. 10-4 என்பது இன்றைக்கி நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போகிறாங்க, தலைமை வரத்தான் போகுது, கட்சிகள் வரத்தான் போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. நாங்கள் 10 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம். எல்லாம் 1/2 கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு 10 பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்க? அது 5 கேஜி தானே. நம்ம 20 கேஜி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள், மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும். தலைவா, இது அப்புறம் பேசுவோம், இதை முடிச்சுக்கலாம். கடைசி சரி. அண்ணா, நீங்கள் பழைய தேர்தல் வச்சு சொல்கிறீங்க அண்ணா, ஏற்றுக்கிறேன். 2019 டிஎம்கே கூட்டணி 53% வாங்கினாங்க. 2024 46% வாங்கினாங்க. கீழே வந்திருக்கிறாங்க. 2021 வாங்கியிருக்கிறாங்க. 2026 கீழே வர போகிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கேக்கு எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அலை உருவான பிறகு நாங்கள் எதிர்த்து தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னும் வேலை செய்ய வேண்டி இருக்குது, நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கே எல்லாம் நம்ம ஜெயிச்சிடறோம்னு சொல்லிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும், பார்க்கணும், எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பூத்துலேயும் அடிப்படை வேலை செய்யணும். நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்த களத்தில் நிற்போம். நிச்சயமாக தமிழக மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரத்தான். நீங்க பாமகவை போய் உங்க அணிக்கு இழுத்துட்டு வந்தீங்க, இப்ப 2 பேரா பிரிஞ்சிருக்காங்க. நீங்க சமாதான பேச்சுவார்த்தை அண்ணா, இதை பத்தி எங்க தலைவர் இருக்கிறாங்கன்னா, முக்கியமான தலைவர்கள் அவங்க பேசுவாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி, மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி. எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி. மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். சின்ன கூட சொல்கிறேன். டாக்டர் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பேயியா இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க வாஜ்பேயி ஐயா விரும்புகிறாங்க. அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க, நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேனுங்க, நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். அப்போ வாஜ்பேயி ஐயா பார்லிமெண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து ராமதாஸ் ஐயா வீட்டில் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நட்பு இருக்குங்கண்ணா பெரியவங்களுக்கெல்லாம். அதனால் நிச்சயமாக ஏதோ டிவியில் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி, பெருமை வாய்ந்த ஒரு கட்சி. எல்லாம் நல்லதாக நடக்கும். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிட்ட உங்களோட கூட்டணி ரொம்பவே வீக்கா இருக்கு, திமுகவோட கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் சூழல்ல இதற்கு காய்கறிகளை உதாரணம் காட்டி பதில் தெரிவித்த அண்ணாமலை, எண்ணிக்கை அளவுல திமுக அதிகமா இருந்தாலும் கூட மக்கள் கிட்ட பெரும்பான்மை அப்படின்ற அளவுல குறைவா தான் இருக்காங்க. ஆனா நாங்க எண்ணிக்கை அளவுல குறைவா இருந்தாலும் கூட மக்கள் செல்வாக்கு அப்படின்றதுல நாங்க பெரும்பான்மையா இருக்கும். எனவே எண்ணிக்கையை மட்டும் பார்க்க கூடாது, பலத்தையும் பார்க்கணும். எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. போக போக நாங்க கூட்டணி கட்சிகளை கூட்டுவோம், எங்களோட கூட்டணியை பலமா அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதே போல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மறுபடியும் களத்துல இறங்கி இருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் தெரிவித்த அண்ணாமலை, நல்லபடியா செய்யட்டும், அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், நாங்களும் கூட எங்கள் கட்சி பணிகளை பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னோட பதிலை தெரிவிச்சிருக்காரு.